பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசுவுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறவிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இயேசுவுடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெறவிருக்கிறார்கள். எனவே அன்பு பிள்ளைகளை, இது உங்களுடைய நாள். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதாறு வாழ்த்துகிறோம். எனவே இந்த பிள்ளைகளுக்கு நாம் கரவோசை எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். மனிதர்களாகி நாம் எல்லோரும் வாழ்வதற்கு உணவு அவசியமாக இருக்கிறது. யாராவது நான் சாப்பிடாமே வாழ்ந்துடும் அப்படின்னு யாருன்னா சொல்கிறீங்களா? இல்லை வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் உயிரோடு இருந்துடுவேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா அந்த ஊரில்? அப்போ இன்றைய உலகில் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே உணவு இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. அப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த உணவு வெறும் பசியை மட்டும் மையப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு யாருன்னா சொல்கிறீங்களா? இந்த சாப்பாடு இல்லை நம்ம சாப்பிட்ற இந்த சோறு வெறும் வயிற்றுக்கானது, பசிக்கானது அப்படியா? ஒருவேளை சாப்பிட்டு வந்தது ஒன்றும் தூக்கத்திலே இருக்கிறீங்களா? இல்லை சாப்பிடாத தூக்கத்தில் இருக்கிறீங்களா? வாயே திறக்க மாட்டீங்க. யார் சொல்கிறீங்க இந்த சாப்பாடு பசிக்கானது மட்டும், இல்லை சாப்பிட்டா பசி போயிடுச்சு அவ்வளோதான், அதை மட்டும்தான் நாம் உண்கிற உணவு மையப்படுத்துகிறதா எனில் இல்லை. நாம் உண்கிற இந்த உணவு ஒரு மனிதனுடைய பொருளாதார தன்மையை மையப்படுத்துவதாக இருக்கிறது. டெய்லி ஒருத்தன் கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறான்னா என்ன சொல்லுவான்? எதுவுமே சொல்ல மாட்டேங்க பொழுது, கஞ்சி குடிக்கிறனால அப்படின்னு சொல்லுவீங்க பொழுது. டெய்லி ஒருத்தன் இட்லி தோசை பிரியாணியே சாப்பிட்ற என்ன சொல்லுவான்? இப்போ பணக்கார வீடு பொழுது அதெல்லாம் டெய்லி வாசனையாக வருது. அப்போ இன்னைக்கு சில பேர் வாசனை வராத அளவுக்கு சமைக்கிற டெக்னிக்கெல்லாம் கற்று வச்சுக்கிறோம். ஏன்? பக்கத்து வீட்டில் என்ன கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்குறது? அப்போ இந்த உணவு என்பது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்துவதாக இருக்கிறது, வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த உணவு ஒரு மனிதனுடைய சமூகத்தை மையப்படுத்தியதாகவும் இருக்கிறது. உண்கிற இந்த உணவு வகைகள் ஒரு சமூகத்தை மையப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப ஒரு காலத்துல இந்த கூழோ களியோ சாப்பிட்றவங்கள நம்ம எப்படி பார்த்தோம்? ஊர்ல அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை பொழுது. ஒரு காலத்துல அந்த களியோ கூழோ சாப்பிட்றது நம்ம எப்படி பார்த்தோம்? கேவலமா, ஒன்றுத்துக்கு வழி இல்லாத சொல்றது தான் களியும் கூழுமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் எது சாப்பிடுங்கிறோம்? கூழும் களி தான் தேடி தேடி வாங்குறோம். இன்னைக்கு கெவுரு மாவுக்கு பஞ்சமாயிடும் பொழுது விவசாயம் யாரும் செய்யறதில்லை, ஆனால் கெவுரு மாவை தேடி ஓடுறோம். ஆக நாம் உண்கிற இந்த சாதாரண ஒரு உணவு நான் யார் என்பதை அல்லது நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில், உலகில் உணவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கு. நாம் உண்கிற இந்த உணவை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இதை வயிற்றுக்காக சாப்பிட்றோம், எல்லாத்துக்காக சாப்பிட்றோம். அப்ப இந்த ஒரு உணவு நான் யார் என்பதை குறிக்கிறது. என்னுடைய பொருளாதாரம் இது, இரண்டாவது சமூகம் இது என்பதை உணர்த்துகிறது. அது நன்மைக்கு சாப்பிடாம போயிட்டாங்க, அப்படியே விட்டுருவீங்களா? ஒருத்தருக்கு வழி கட்டாயமா கையை பிடிச்சி இழுக்கிறோம், சாப்பிடு சாப்பிடுன்னு, வேணாம் வேணான்னு போறாரு, என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? சரி, அப்படியே விட்டீங்க, கோச்சினே போயிட்டார், என்ன பண்ணுவீங்க? போட்டேன் இப்போ சோறு மிஷினை விடுவீங்க? என்ன பண்ணுவோம்? நம்ம சண்டை போடுவோம். ஏன் சாப்பிடல? ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிடாம போறேன்? அப்போ ஒருவருடைய வீட்டில் நாம் உணவு உண்ணவில்லை எனில் அது எதை குறிக்கிறது? அவர்களோடு உறவு இல்லை. அப்புறம் வீட்டில் நம்ம கிராமத்தில் நம்ம வழக்கத்தில் என்ன சொல்கிறோம்? கை நினச்சிட்டு போங்கள. அப்போ இந்த உணவு என்பது உறவையும் குறிப்பதாக இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம எல்லார் வீட்லையும் சாப்பிட மாட்டோம், எல்லாரும் கூட நம்ம சாப்பிட மாட்டோம்.
அப்போ இந்த உணவு உறவை குறிப்பதாக இருக்கிறது. நாம் உண்கிற இந்த சாதாரண உணவு இத்தகைய தன்மையை கொண்டிருக்கிற பொழுது இயேசுனுடைய இந்த திரு உடல் திரு ரத்தம் எத்தகைய மகத்துவத்தை கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த முதல் திருவருட்சாதனத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பெறுகிற இந்த நற்கருணை. ஆக அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்துவ நிலைக்கு இந்த நாளிலே நீங்கள் உயர்த்த பெறுகிறீர்கள். ஆக இன்றைக்கு அப்பா அம்மாலாம் பெரியவங்களாம் சொல்லுங்க பார்ப்போம். வழக்கமாக நான் பூசையில் பார்ப்பேன், இந்த கை குழந்தை வச்சுக்கிட்டு அம்மாலாம் நன்மை வாங்கிட்டு அப்புறம் படுற பாடு இருக்குதே, மிகப்பெரிய பாடாக இருக்கும். நன்மை வாங்கிட்ட உடனே குழந்தை என்ன பண்ணும்? உங்கள் ஊரில் யாரையும் குழந்தை கூட்டின்னு வர மாட்டேங்க, வீட்டில் விட்டு வந்துடுவீங்களா? கூட்டின்னு வந்து என்ன பண்ணும் குழந்தை? நன்மை வாங்கிட்டு உடனே வாயுவில் விடும், அம்மா பல்லு வரைக்குதான்னு பார்க்கும் பொழுது. அப்புறம் அவன் என்ன சொல்லுவோம் குழந்தைகிட்ட? ஒடு கையெடு. அப்போ குழந்தை கேட்காது, இன்னான்னு கேட்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, அடிப்பீங்க பொழுது. குழந்தை அது என்னான்னு கேட்க, என்னான்னு சொல்லுவீங்க? ஆடா என்னான்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். இயேசுவின் திருவுடல்னு சொல்லுவீங்களா? என்னான்னு சொல்லுவோம்? நன்மை. நன்மைன்னு சொன்னோடனே குழந்தை திருப்பி கேட்கும், நன்மைன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? பதில் சொல்ல தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. 3 முறை போனா அடிக்கிறது. அப்ப அந்த இயேசுடைய இந்த திரு உடல் திரு ரத்தம், அதுக்கு பேர் நம்ம சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் வைப்பது நன்மை. அப்ப அது நன்மையே நிறைந்ததாக இருக்கிறது. கடவுள் நன்மை நிறைந்தவராக இருக்கிறார். கடவுளுடைய முகம் நன்மைத்தனமானதாக இருக்கிறது. அப்ப இது ஒரு மாபெரும் ஒரு மறைபொருளாக இருக்கிறது. எப்படி இந்த ஒரு சாதாரண அப்பத்தில் ஈசு இருக்கிறார், சாதாரண ஒரு ரத்தம் எப்படி அவருடைய உடலாக மாறுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு மறைபொருளாக இருக்கிறது. இப்போ பசங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். நற்கருணை ஏற்படுத்துது யார்? எதுக்கு ஏற்படுத்தினார்? அவருக்கு தான் தெரியும். எதுக்கு இயேசு நற்கருணை ஏற்படுத்தினா? புரியல. என்னது? இறை மக்களை சொல்லு, தெரிஞ்சதை சொல்லு, புக்ல இருக்கு சொல்ல வேணாம். இறை மக்களின் ஆன்ம உணவாகவும் தம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இணைவாகவும் தம்முடன் இருப்பதை உணர்த்தும் அருளடையாளமாகவும் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார். வெரி குட், கை தட்டும். வெரி குட், குட். எல்லாத்தையும் முக்கியமாக கடைசியா இருக்கிற வார்த்தை தான் முக்கியம். தன்னுடைய உடனிருப்பை அவர் வெளிப்படுத்த. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை அப்பா அம்மா நமக்கு சமைச்சு தர உணவுல பாசம் இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்றீங்களா? அப்பா அம்மா வாங்கி தர பொருள்ல பாசம் இல்லை அப்படி யாருன்னா சொல்லுவீங்க? சண்டை வேணா போடுவீங்க, குழம்புல உப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எப்படி அந்த உணவிலிருந்து நாம் பாசத்தை இல்லை என பிரிக்க முடியாதோ, அது ஒரு மறைபொருள் தான். அதை போலத்தான் இயேசு இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பொதிந்திருப்பதை நம்ம பிரித்து விட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, எடுத்து விட முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் இந்த இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகிற பொழுது, இதை நான் பெறுவதால் நான் யார் என சொல்லப்படுகிறேன்? நான் கிறிஸ்துவர் என சொல்லப்படுகிறேன். என்னுடைய விசுவாசம் எதுவென சொல்லப்படுகிறது? நன்மை எடுப்பதனால் நான் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த திருவருட் சாதனம் எனக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது, இந்த திருவருட் சாதனத்தை பெறுகிற பொழுது நான் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவன். நாம் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதாக இந்த திருவருட் சாதனம் இருக்கிறது. மூன்றாவது, கடவுளோடும் நம்மோடும் சக மனிதரோடும் இந்த திருவருட் சாதனம் இணைப்பதாக இருக்கிறது. உறவினுடைய ஒரு பாலமாக, ஒற்றுமையோட சின்னமாக இருக்கிறது. சின்ன பசங்க சின்ன குரூப்ல படிச்சிங்களா? படிச்சோம். 8வது கேள்வி என்ன? ஏன் கடவுள் சக மனிதரை படைத்தார்? மனிதனை எதற்காக படைத்தார்? சரி, வேணா அது மிகப்பெரிய ஒரு 7 லைன் வார்த்தை ஆன்சர், அதனால தெரியாது. அப்ப கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? சக மனிதரை கடவுள் படைத்தது அவருடைய சாயலாக, உன்னை போல இன்னொருவனை நான் படைத்திருக்கிறேன்
அவனுக்குள் என்னுடைய ஆவியும் ஆன்மாவும் இருக்கிறது. அவனோடு நாம் நட்புறவு கொள்ளவும் ஒன்றித்திருக்கவும் மன்னிப்பு வழங்கவும் கடவுள் சக மனிதரை படைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருட் சாதனத்தை நாம் தகுதியான முறையில் பெற வேண்டும் என்பதனால்தான் அருள் அடையாளங்கள் எத்தனை? 5வது அருள் அடையாளம் என்ன? ஒப்புரவு. ஒப்புரவு அருள் அடையாளத்தை கடவுள் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆக இந்த நற்கருணையை நாம் தகுதியான முறையில் உண்ணவோ அல்லது கடவுளோடு உடன்படிக்கையை செய்து கொள்ளவோ சக மனிதரோடு நாம் இணைப்பான ஒரு உறவை மேம்படுத்தவோ கடவுள் நமக்கு ஒப்புரவு அருள் சாதனத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். அது பிள்ளைகிட்ட கடைசியா கேள்வி, இதுவரைக்கும் நீங்க எத்தனை திருவருள் சாதனம் வாங்கியிருக்கிறீங்க? 1 2? என்னது 2? என்னது? திருமுழுக்கு. இது வரைக்கும் வாங்கினது திருமுழுக்கு தான். இதுக்கப்புறம் தான் ஒப்புரவு வாங்க போறீங்க. ஒப்புரவு பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப எத்தனை திருவருள் சாதனத்தை நீங்கள் வாங்குறீங்க? 3. எத்தனை பேர் 7 திருவருள் சாதனம் வாங்கணும்னு ஆசையாகுது? 7 திருவருள் சாதனம் வாங்கணும் ஆசையாகுதா? அந்த ஆசை இருக்கக்கூடாது. 6 திருவருள் சாதனங்கள் வாங்குவதற்காக ஆசைப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளை நீங்கள் 3 திருவருள் சாதனங்களுக்குள் உட்புகுத்தப்படுத்த இருக்கிறீர்கள். ஆக இன்றைய நாளிலிருந்து எப்பொழுதெல்லாம் தவறுகள் செய்கிறீர்களோ பாவங்கள் செய்கிறீர்களோ இயேசு இந்த உடலை தகுதியான முறையில் உட்கொள்வதற்கு நீங்கள் ஒப்புரவு அருள் சாதனம் செய்ய ஆசைப்படுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒப்புரவு அருள் சாதனத்தின் மூலமாக கடவுளோடும் அயலாரோடும் உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல் பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் பெறவிருக்கிற இந்த திருவருட் சாதனத்திற்காகவும் ஜெபிக்கிற வேளையில் நாமும் நம்முடைய வாழ்வையும் நாம் நற்கருணையை உட்கொள்கிற அந்த விதத்தையும் நம்முடைய உறவுகளையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவின் திருவுடலை திரு ரத்தம் பெறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். நாமும் இயேசுவாய் மாறுவதற்காய் ஆசைப்படுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும்.